friends. Hindi lang basta na idea. So, எப்படிமா இருக்கு பிளேஸ் செட் பண்ற நீ ஏன் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற அது அவள நல்லா விட்டு சாப்பிடுவேன் இவ வீடியோ கெடுக்கிறதுக்கு தான முன்னாடி வந்து போட்டுருக்கா இப்படி போடு மாலுமிக்கே பேரு டீ டைம்க்கு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்பி வாங்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜயா கிரியேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் என்னோட வீடியோட டிஸ்பிளே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேலேயே இந்த ஆலுட்டிக்கு வந்து நான் ஸ்மார்ட் பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட ப்ரைஸுக்கும் இதோட டேஸ்ட் ஒர்த்தாங்கிறதா இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் ரிவ்யூ காட்ட போகிறோம் உங்களுக்கு சம்டைம் இது நம்ம ஸ்மார்ட் பஜார் போகும்போது இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் ஸோ இதை பர்கராகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம சாஸ் தொட்டு அப்படியே ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு ஃப்ரை பண்ணிட்டு வருவோம் இந்த ஆலுட்டிக்கியோட ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாங்கிறது இது எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கணும் டேஸ்ட்டையும் செக் பண்ணணும் ஸோ இதில் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணுவோம் இதை ஃப்ரை பண்ணும்போது இது நல்லா அழகாக தான் இருக்குது ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிட்டு மெதுவாக அழகாக போடுவோம் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ நல்ல கோல்டன் ப்ரௌனாக அழகாகிட்டு இப்போ எடுத்துப்போம் இப்போ இந்த ஆலுட்டிக்கி பேட்டிஸை வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் தூவி லசுன் அந்த பூண்டெல்லாம் நல்லா கட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இதை நம்ம டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான் வாங்க இதை வந்து பர்கர் பரி பண்ணி எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இதுக்கு மயோனைஸ் சாஸ் தான் யூஸ் பண்ணணும் பட் என்னோடய பசங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக க்ரீன் சில்லி சாஸ் இந்த சாஸு கெச்சப் இதை 3 யூஸ் பண்ணி நான் இப்போ பர்கருக்கு கலந்துக்க போகிறேன்
டிக்கியோட டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அதில் இன்னும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, லசூனில் இந்த பூண்டுலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து சாயா ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் பர்கர் பேட்டிஸாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, சரி பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்களே, ரைஸு குழம்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல் லீவு கூட. ஸோ அதனால் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒர்த்து தான். பட்டர் லைட்டாக அப்படி தடவிட்டு பர்கர் அது மேலே வச்சுப்போம். இது மேலே லைட்டாக அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக வச்சுப்போம். வச்சுட்டு கண்ணாடி முடியும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும். இந்த பேக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 335. இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஸ்மார்ட்டில் பஜாரில் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப யூஸாக இருக்குது. 35 பீசஸ் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணால் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. செமையான ரிவ்யூ. எங்கேயாவது நீங்கள் மால் போனீங்களோ இல்லை டிமார்ட் போனீங்களோ இல்லை ஸ்மார்ட் பஜார் போனீங்களோ இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு வெஜ்ஜி கட்லெட் மாதிரி வருது, அதுவும் பர்கர் பேட்டிஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் நான் செஞ்சு பார்த்தேன், வீடியோ போடல. இது ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் இனிமேல் கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.